ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் மை சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 5 பார்ட்டாக பிரியுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா நான் குரூப் 4ல் என்ன மிஸ்டேக் பண்ணேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் குரூப் 4 எப்போ நடக்க போகுது. மூணாவது பாட்டு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா. நாலாவது பாட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்னவா இருக்க போகுது. அஞ்சாவது பாட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிசல்ட் எப்போ வரப்போகுது. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த 5 கண்டென்ட் தான். நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வீடியோ ரொம்ப பெருசாக இருந்தால் யாருமே பார்க்க மாட்டேங்க, நல்லாவே தெரியும். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன். நான் பார்த்தீங்கன்னா 3 மிஸ்டேக் காமனாக பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து சுத்தமாக எழுதி பார்க்கல. டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட மெயின்டைன் பண்ணலை. மூணாவது பார்த்தீங்கன்னா எனக்கு திமிர் அதிகம். நான் நல்லா கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிற பையன் சொல்லிட்டு இது என்ன பெரிய டெஸ்ட்டு, நானும் ஈஸியாக எழுதிடுவேன், அந்த நிலைமைக்கு தான் போயிருந்தேன். இந்த 3 காமனான மிஸ்டேக் தான் பண்ணேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபெப் மிடில், அதாவது பிப்ரவரி 15லேருந்து படிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 95 நாள் பார்த்தா முழுசாக படித்தோம். ஒரு 5 to 6 மணி நேரம் படித்தோம். நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் நடந்தது. எனக்கு ஆக்சிடென்ட் நடந்தது, கொஞ்சம் ஒரு மைனர் ஆக்சிடென்ட் தான் அது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா படிக்க தான் ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் கூட டெஸ்ட் எழுதி பார்க்க, நானும் என் ஃப்ரெண்டு தான் ஒன்றா படித்தோம். கொஞ்சம் கூட டெஸ்ட்டே எழுதி பார்க்கலாம். நாங்கள் ஒரு டெஸ்ட் கூட எழுதி பார்த்தா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கோம். அதுவும் நான் கிளாக்காக கொண்டு போகல. பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸாம் எனக்கு வந்து சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா டைம் ஒழுங்காக சொல்லலை, எவ்வளோ டைம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டும் சொல்லலை. அவங்க அந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்னால் குரூப் 4 எக்ஸாம் ஒழுங்காக பண்ண முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 165 கொஷின் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்ச கொஷினாக தான் இருந்தது. இருந்தாலும் நான் டெஸ்ட் எழுதி பார்க்காத காரணம் பார்த்தீங்கன்னா தப்பாக கொஷின் பேப்பரில் ஒன்று பார்த்தேன், ஆனால் ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்த்து தப்பாக மார்க் பண்ணேன். மேக்ஸ் வந்தீங்கன்னா என்னால் சுத்தமாக போட்டே பார்க்க முடியல. அந்த இடத்துல கொஞ்சம் கூட டைம் இல்லாத காரணம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 என் கையை விட்டு போயிடுச்சு. இந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் குரூப் 4 விட்டேன். இந்த காரணத்தை வந்து இப்போ நடந்ததை நான் எனக்கு ஒரு லெசனாக தான் எடுத்துக்கிறேன். அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் அடுத்த நேரம் கூட இப்போ எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தப்புலாம் நடக்காமல் பார்த்துக்க நான் ட்ரை பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் குரூப் 4 எப்போ நடக்க போகுது, அதாவது நெக்ஸ்ட் குரூப் 4 பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் ஏப்ரல் அந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நினச்சி முடிச்சதான் அவங்க 2026க்குள்ள போஸ்டிங் கொடுக்க முடியும். ஏன்னா 2026 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. அதனால பார்த்தீங்கன்னா 2026 நம்ம 2025 எந்த படம் வந்து 2026க்குள்ள பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருவாங்க. எக்கச்சக்க போஸ்டிங் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் நடக்க போகுது, ஆட்சி முடிய போகுதுனாலே போஸ்டிங்கை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண தான் வாய்ப்பு இருக்குது. கொஷின் வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. யாரால 2024 தவறு விட்ட குரூப் 4 குரூப் 2 பார்த்தீங்கன்னா 2025-26 கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நம்பிக்கையாக படிங்க. ரொம்ப சுலபமான மெத்தட் தாங்க. கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பார்த்தே ஆகும். டெஸ்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம ஃபெயில் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா படிச்சுட்டா, முழுசாக படிச்சிட்டாலே போதும். 6 to 10 புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டா போதும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். 2026 ஆட்சிக்கு வரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் போஸ்டிங்கே கொடுத்துருவாங்க. அதனால மறக்காம எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. படிக்கிறது ரொம்ப நல்லது. பார்ட் 3 பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீசஸ். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும்போதே பார்த்தீங்கன்னா 6244 வேக்கன்சி தான் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 480 வேக்கன்சி எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அதிக வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு 7000 வேக்கன்சி கிட்ட வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. நம்மகிட்ட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வர சொல்லும்போது போஸ்டிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் வேக்கன்சி சொன்னாங்க, ஆனால் எக்ஸ்ட்ராவே 1000 வேக்கன்சி போயிருக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வேக்கன்சி இருக்குது. நீங்கள் தைரியமாக 150 மார்க் எடுத்தவங்க, 145 மார்க் எடுத்தவங்களாம் தைரியமாக இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான போஸ்டிங் காத்துட்டு இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. 4வது வேர்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப். குரூப் 4 கட் ஆஃப் என்னவா இருக்கும். போன வாட்டி கட் ஆஃப் நான் ஷோ பண்ணுறேன் பார்த்துருக்கீங்களே. ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 150 to 153 தான் கடைசி மார்க்கு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா அதே 145 to 148. பிசிஎம் முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா 142 to 140 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. அது எம்பிசி பார்த்தா 145 to 144 அந்த ரேஞ்ச். அது எஸ்சி எஸ்டி கடைசியாக பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு மற்றதை கம்பேர் பண்ணதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க் கம்மியாக தான் இருக்கும். 138, 140, அப்புறம் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 133 130 அந்த ரேஞ்சில் எடுத்தாலே அவங்களுக்கு போஸ்டிங் எடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் அதான் அது போன வாட்டி நடந்த கட் ஆஃப் இது. இந்த வாட்டி கட் ஆஃப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை விட ஒரு மினிமம் இல்லை மேக்ஸிமம் ஒரு 2 to 3 மார்க் கூடுதலாக வரதான் வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி கூடுதலாக நிறையலாம் வந்துடாது. ஒரு ஜெனரல் கேட்டகரியிலே போனாலும் ஒரு 155 எடுத்தாலே நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்க அதிகபட்ச வாய்ப்பே இருக்குது. ஒன்றும் கவலைப்படாமல் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். பார்ட் 5 பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிசல்ட் எப்போ வரப்போகுது. டிஎன்பி சைட்லேருந்து அந்த மெசேஜ் படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3rd or 4th வீக்கில் ரிசல்ட் வரதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செப்டம்பரில் வர வாய்ப்பு இல்லை. அக்டோபர் 2nd or 3rd வீக்கில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆனது வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் நான் சொன்ன கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடைச்சிடும். அது வந்து கட்டாயமாக உங்களுக்கு போஸ்டிங் ஆனது கிடைச்சிடும். அடுத்தது இந்த குரூப் 4 போயிடுச்சுன்னு யாரும் கவலைப்படாதீங்க. குரூப் 4 போனவங்களும் சரி, குரூப் 2 போனவங்களும் சரி, அடுத்து வர எக்ஸாம் நீங்கள் கண்டினியூவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ எஸ்ஐ எக்ஸாம் தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்த எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்த குரூப் 4க்கும் ரெடியாக இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. நான் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன். நன்றி.